பீகாரிலும் மத்திய பிரதேசிலும் ராஜஸ்தானிலும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸை மூடி விடுங்கள், நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். அங்கேயே இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க நாம் வளர்ந்த பிறகுதானே அவர்களெல்லாம் இங்க வேலைக்கு வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டு ஜனத்தொகையை விட பீகார்காரன் ராஜஸ்தான்காரனுடைய ஜனத்தொகை அதிகமாகும். ஏன்னா நம்ம வேலையே செய்வதில்லை. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ரஷ்யாவிலே அதான், சைனாவிலே அதான். தளபதியோடைய ஒப்பற்ற ஆட்சி. எனக்கு வேலை கொடுத்தாங்க 2 வருஷம், பெரிய உதவிங்க. நான் என்ன செய்வதென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது, தளபதி அவர்கள் எனக்கு 2 ஆண்டுகள் எம்ஜிஆர் ஃபைனான்ஸ் சேர்மனாக போட்டார். என்னையவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அவர் எப்படி உற்று நோக்கியிருப்பார். சும்மா கண்டபடி பேச வேண்டும், இடைஞ்சல் கொடுக்க வேண்டியது, கண்டபடி பேச வேண்டியது, வாரிசு அரசியல் சொல்ல வேண்டியது. இவ்வளவு பேசுறீங்களே, பகவான் போய் சொல்ல வேண்டியது அடிக்கடி சொல்லுங்க. எல்லாத்தையும் சாமி பேரை சொல்லிட்டு ஆட்கள் போடுறது நிலங்களை எல்லாம். சிவன் சொத்து குலநாசம் தான். சிவன் சொத்து குலநாசம். கடவுளுடைய நிலத்தை எடுத்தா பரம்பரையா ஒண்ணுலாம் போடும். நான் அந்த மாதிரி குடும்பம் நிறைய பார்த்திருக்கேன் தமிழகத்துல. முன்னிலை வைத்து பேசிவிட்டு சென்ற அருமையான டிஆர்பி அவர்களே, மதிப்பிற்குரிய அமைச்சர் கே சேகர்பாபு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் ஆர் ராஜேந்திரன் அவர்களே, இன்னும் பேச இருக்கின்ற கவிஞர் பா விஜய் அவர்களே, நேரம் கல்வி அனைவருடைய பெயரையும் சொல்ல முடியாமல் இருக்கிறேன், அதற்காக வருகிறேன். நீங்க எப்படி ஆகி போச்சுன்னா, அந்த காலத்துல எல்லாம் பேசுறது, மேடை பேச்சு பேசுகிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. வரலாறு தெரிந்தவர்கள், பொருளாதாரம் தெரிந்தவர்கள் பேசுவார்கள். இப்பொழுது இந்த செல்போன் வந்துவிட்டது, எதுவுமே தெரியாமல் கண்டபடி ஒழுங்கி திருவிழார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அரசியல்வாதிகளும் தவறாக பல வரலாற்று பொய்களை அமைத்து விடுகிறார்கள். எனக்கும் திமுகவுக்கும் 3 மாசம் தான் இடைய வேணாம். 1949 செப்டம்பர் திமுக ஆரம்பிச்சது, நான் டிசம்பர் மாதம் பிறந்தேன். எனக்கு 3 மாசம் தான். 57 எலெக்ஷன்ல இருந்து நான் பார்த்தேன். 8 வயசு எனக்கு. 57 எலெக்ஷன், 62 எலெக்ஷன் நன்றாக நினைவில் இருக்கிறது. கல்யாண சுந்தரம், ஜீவா அவர்கள் எல்லாரும் பேசியது, அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள் எல்லாரும் பேச்சையும் நான் கேட்டிருக்கேன். இங்க எத்தனை பேருக்கு அண்ணா பேச்சை கேட்டவங்கன்னு தெரியாது. நிறைய பேருக்கு அண்ணா பேச்சை கேட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாருடைய பேச்சையும் கேட்டவன். இந்த தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சியா காங்கிரஸ் 20 ஆண்டு ஆட்சியா என்று ஒரு முறை நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன். 1947 இருந்து 67 வரை, 67 இருந்து இன்று வரை எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வந்து திராவிட ஆட்சி, திராவிட மாடல் என்று சொல்லுகிறார்களே, அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை நீங்கள் மற்ற மாநிலங்களுக்கு சென்று பார்க்க வேண்டும். நானும் ஓரளவுக்கு ஒரு 7-10 மாநிலங்களுக்கு இந்தியாவில் சென்றிருக்கிறேன். ஆனால் தமிழகத்தை போல் ஒரு உயர்ந்த மாநிலம் நான் பார்க்கவில்லை. உண்மை. ஒரு கார் எடுத்து வேணா போங்க, ஃபுல்லா சுத்தி பாருங்க. நம்மளுடைய பெருமை, அருமை நமக்கு தெரியவில்லை. இன்னும் அந்த மனிதனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தலைமா. நம்ம வீட்டிலேயே எவ்வளவு தியாகம் பண்ணாலும் நீ என்ன செஞ்சாலும் கேட்பாங்க. அது வீட்டுக்கே மனிதனுடைய குணம். அதுல முரசொலி மாறன் அவர்கள் சொல்வார்கள், தமிழர்கள் நெல்லிக்காய் மூட்டை என்று சொல்வார். மூட்டைக்குள் இருக்கும் வரை ஒற்றுமையாக இருப்பார்கள். அவுத்து விட்டா ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஓடுவாங்க. இவங்களுக்கே ஒரு தனி குணம் உண்டு, ஒற்றுமை இருக்காது. எவ்வளவு செய்தாலும் திருப்தி இருக்காது. தமிழன் என்று சொல்றதுனால நான் உரிமையோடு சொல்றேன்.
எங்க வீட்டுல இருந்து தொடங்குறேன். லெனின் கூறுவார், எங்கிருந்து தொடங்குவது என்று சொல்லுவார். நான் வீட்டில இருந்தே தொடங்குகிறேன். சகோதர சகோதரிகளிடமிருந்து தொடங்குகிறேன். குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறேன். உறவினர்கள் இருந்து தொடங்குகிறேன். நாட்டுக்கு தியாகம் செய்வது, ஒரு மொழிக்கு தியாகம் செய்வது, ஒரு இனத்திற்கு தியாகம் செய்வதற்கு எல்லாரும் வந்துறாங்க. அதுக்கு ரத்தத்துல ஒண்ணு அல்ட்ரூயிசம். இப்ப எடுத்து பாருங்க, எது பேசினாலும் உடனே போன் எடுத்து போட்டு பார்த்தோம். அல்ட்ரூயிசம் என்ற ஒன்று ஜீன்ல ஓடினாதான் அவன் மொழிக்கோ, நாட்டுக்கோ, மதத்துக்கோ, ஜாதிக்கோ, இனத்திற்கோ, இனத்தின் விடுதலைக்கோ, மொழிப்போருக்கோ அவன் பாடுபடுவான். அது ரத்தத்துல இல்லைன்னா வராது. அது சில நேரத்தில் ஜீன் வழியாகவும் வரும். ஒரு தகப்பன் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது தான் ஆற்றிய தொண்டை தனக்கு பின்பாக ஒரு மகன் வருகிறது. நான் விட்டு சென்ற செய்ய முடியாத கடமைகளை, இல்லை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமைகளை அவன் ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு மகனை பெற்றால் அவன்தான் உத்தம தகப்பன். அதுதான் டாக்டர் கலைஞர். எல்லாரும் வாரிசு அரசியல்ங்கிறாங்க. பேசாம பகவான்கிட்ட கேட்க வேண்டியதாங்க. அந்த குடும்பத்தை மட்டும் வாரிசு அரசியலை கொடுங்க. எல்லாரும் கடவுள்கிட்ட பேசுற உரிமை இருக்குல்ல. இது பிரபஞ்சம் செய்கிறது. கடவுள் இறுதி சம்பந்தம் இல்லை. பிரபஞ்சம் தொடர்ந்து கூட வரலாம். தனக்கு பின்பாக நானும் ஒரு 18 பேரை கூட்டிட்டு வந்தேங்க. சும்மா சொல்றேன். என் சொந்தக்காரர்ல இருந்து, தெரிஞ்சவங்கல இருந்து எல்லாரும் முன்னுக்கு வரணும். எனக்கு 2-3 பேர் உதாரணம். ஒண்ணு ஹிந்தி நடிகர் ராஜ்கபூர், அடுத்து டாக்டர் கலைஞர், அடுத்து நடிகர் சிவாஜி கணேசன். இவங்களெல்லாம் பார்த்து நான் ஒரு பெரிய கும்பலை கூட்டிட்டு வந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும். கலைஞர் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறார், அவர் எவ்வளவு பேர் பக்க பாதுகாவலாக இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நான் 12 வயதிலிருந்து நான் கவனித்து வருகிறேன். மிக அருமையான வளர்ச்சி. நான் ஆசிரியராக 7 ஆண்டுகள் வேலை பார்த்தவர். எங்கள் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர். 1970-71 பேரறிஞர் அண்ணா போன பிறகு கலைஞர் சிஎம் ஆனாரு. அவர் முதல் ஆசிரியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, தமிழாசிரியர்களுக்கு உயர்த்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல, தனியார் பள்ளித்துறை ஆசிரியர்களுக்கு வேலை பாதுகாப்பு சட்டம் போட்டார். அதான் நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன், காண்கிறேன். 1924 கலைஞர் சிஎம்ஆ இருக்கும்போது போய் நாங்கள் போட்டோ எடுத்தோம். அந்த அளவிற்கு ஒரு ஒப்பற்ற ஆட்சி இது. இந்தியா முன்னுக்கு வர வேண்டும் என்றால், இன்றைக்கு நான் சொல்லவில்லை, 1947 ஆங்கிலம் இணைப்பு மொழி, அரசு மொழி, மற்ற எல்லா லாங்குவேஜும் ரீஜனல் லாங்குவேஜஸ், மாநில மொழிகள் என்று பிரித்து அரசு மொழி ஆங்கிலம், யூனிக் லாங்குவேஜ் ஆங்கிலம் என்று சொல்லியிருந்தால், ஒரு 75-76 ஆண்டுகளிலே இந்தியாவினுடைய ஒற்றுமையை யாராலும் குலைக்க முடியாது. அந்த அளவிற்கு நமக்குள்ள ஒரு ஒற்றுமை ஏற்படும். அவர்கள் ஹிந்தியை கொண்டு வந்ததால் இந்த அளவுக்கு நமக்கு பின்னேற்றம். நீங்கள் போய் பாருங்க, வெளிநாட்டிலே நம்ம தமிழர், ஆந்திரா, கேரளாக்காரங்க எவ்வளவு வேலை பார்க்கறாங்க. நமக்கு தெரிந்த அளவிற்கு ஆங்கிலம் வடநாட்டுக்காரர்களுக்கு தெரியாது. இந்த நம்ம ரொம்ப காமெடியில போட ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா வடநாட்டில எல்லாம் நீங்க ட்ரெயின்ல போகவே முடியாது. அவன் மாதிரி ஏறி உட்கார்ந்து 10 நம்ம தலைமையில ஏறி உட்காருவான். அதற்குத்தான் வெள்ளையன் சொன்னான், இந்தியர்கள் மனிதர்களுக்கு கீழே விலங்குக்கு சமமானவர்கள், மனிதர்கள் சப்ஹியூமன் என்று சொன்னான். வெள்ளைக்காரன் சொன்னதை படித்துவிட்டு நான் மிக கோபப்பட்டேன். நம்மளை போய் சப்ஹியூமன் என்று சொல்கிறானே என்று. 1988 லண்டன் போனப்ப அங்கே நான் போய் இருக்கும் பொழுது நான் நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும் பொழுது எனக்கே வெட்கக்கேடாக இருந்தது.
வெள்ளையன் சொன்னது குறைவு. நாம் இன்னும் கேவலமாக நம்மளை சொல்லி இருக்க வேண்டும் என்று. அதற்கு பிறகு வட இந்தியாவிலே 4-5 மாநிலங்கள் சென்றேன். பீகார், ஒடிசா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், இதெல்லாம் போகும் பொழுது இந்த தமிழகமும் தென் தமிழகமும் எவ்வளவோ உயர்ந்த பண்பாடுகளை கொண்டிருக்கிறது என்பதை நான் தெரிந்து கொண்டேன். தமிழ் பேசினாலே ஆயுசு கூட வருங்க. தமிழ் உணவை உட்கொண்டாலே ஆயுசு கூட 76 வயசுல எப்படி வெளியூர் பண்ணாங்க நான் முடி இருக்கணும்ல. ஒண்ணும் நல்லெண்ணெய் தேய்ச்சி வாரத்துக்கு ஒரு தடவை தலைமுறை தான் போகும். கருவேப்பிலைங்களை வெறுப்பீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு ஊற வைங்க. காலையில் 6 மணிக்கு அடிச்சு இந்த தண்ணியை கொதிக்க வைங்க. கருவேப்பிலையை நீக்கிட்டு தண்ணியை பிடிங்க. உள்ள இருந்து வர்ற முடி கருப்பா வரும். முடி நிலைக்கும். நம்ம தமிழ் பண்பாடு இழந்ததுனாலதான் இன்றைக்கு ஆரோக்கியம் இல்லை. மெடிக்கல் ஷாப்ஸ் அதிகமாகி போச்சு. டாக்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க. தரையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. தரையில் உட்கார்ந்து இன்றைக்கு நான் சாப்பிடுறேன். டைனிங் டேபிள் உட்கார்ந்த கூட காலை மடிச்சு வச்சுக்குவேன். அப்படிப்பட்ட தளபதியோடைய ஒப்பற்ற ஆட்சி. எனக்கு வேலை கொடுத்தாருங்க 2 வருஷம். பெரிய உதவிங்க. நான் என்ன செய்வதென்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது, தடுமாறிக் கொண்டிருக்கும் பொழுது, தளபதி அவர்கள் எனக்கு 2 ஆண்டுகள் எம்ஜிஆர் பைனான்சியல்ல சேர்மனாக போட்டார். என்னையவே தெரிந்து வைத்திருக்கிறார் என்றால் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் அவர் எப்படி உற்று நோக்கியிருப்பார். சும்மா கண்டபடி பேச வேண்டும். இடங்கள் கொடுக்க வேண்டியது, கண்டபடி பேச வேண்டியது, வாரிசு அரசியல் சொல்ல வேண்டியது. இவ்வளவு பேசுறீங்களே, பகவான் போய் சொல்ல வேண்டியது அடிக்கடி சொல்லுங்க. எல்லாத்தையும் கடவுள் முறையிட ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டியதானே. சேகர் பாபு சார் எவ்வளவு உழைக்கிறார், எந்த அளவிற்கு அவர் நிலங்களை மீட்டிருக்கிறார். சாமி பேரை சொல்லிட்டு ஆட்டம் போடுறது நிலங்களை எல்லாம். சிவன் சொத்து குலநாசம்னா, சிவன் சொத்து குலநாசம். கடவுளுடைய நிலத்தை எடுத்தா பரம்பரையா ஒண்ணுங்களாம் போடும். நான் அந்த மாதிரி குடும்பம் நிறைய பார்த்திருக்கேன் தமிழகத்துல. இந்த கோயில் சொத்தை எடுத்தவங்களுக்கு எல்லாம் ஆம்பளை பிள்ளைய பிறக்காது. குழந்தை பொம்பளை பிள்ளை பிறக்கும். இல்லைன்னா அடாப்டட் இதை எடுத்துக்குவாங்க, தத்து எடுத்துக்குவாங்க. உண்மைங்கிறது அப்படிப்பட்ட சொத்துக்களை எல்லாம் மீட்டாரு சேகர் பாபு அவர்கள். சாமி கும்பிடலன்னா சாமி கும்பிடாத, சாமி கும்பிட்டா ஏமாத்துறாங்க. மனைவி சாமி கும்பிட்டாங்கன்னா ஏமாத்துறாங்க. என்ன ஏமாத்துறாங்கன்னு தெரியல. அப்புறம் தளபதி ஒய்ஃப் சாமி கும்பிட்டதுனாலதான் அவர் சிஎம் ஆனார். என்ன கடவுளே அப்படி பைனாகுலர் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரா? நீங்கள் என்ன செய்தாலும், என்ன சத்தம் போட்டாலும் இங்கு திராவிட ஆட்சி தான் நடைபெறும். என்ன சந்தேகம் இல்லை. திராவிட மாடல் பார்த்தது கிண்டல் கேலி. தந்தை பெரியாதவர்கள் காட்டு முறைமைன்னு சொல்லிட்டாரா? பெருமைக்குரிய சங்கராச்சாரியார்கள் சொன்னாரு, வம்ச பாஷைகளே சொன்னாரு. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? உள்ளே ஆராய்ந்து பார்த்தால் துவேஷம். ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம தாராவியில் இருக்கிறவங்க நம்ம பசங்க பூரா எல்லா பேரும் ஹிந்தி பிரமாதமா பேசுறான். தாராவியில வேலைக்கு போனவங்க எல்லாம், நம்ம நடிகைகள்லாம் போறவங்க நல்லா ஹிந்தி பேசுறாங்க. நானே ஒரு 6 மாசம் போனது ஹிந்தி பிரமாதமா பேசுவேன். ஹிந்திக்கு விரோதி இல்லை. நாம் ஹிந்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்போம். சாயந்தரம் சினிமாவுக்கு போவோம். சங்கம்னு ஒரு படம் இருந்துச்சு, ராஜ்கபூர் படம். பகலெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருப்போம். சாயந்தரம் ஆனா சங்கம் சினிமாவுக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஆட்சி சேகர் பாபு சார் போல 100 பேர் இருந்தார். சும்மா சொல்லல. அவருக்கு ஓய்வு இருப்பதுக்கு தூங்குறாரா? நிச்சயமா தூங்குறாரா என்னன்னே தெரியல. அதுல அவரோட மிஸ்ஸஸ் தான் ரொம்ப பாராட்டணும். அவங்க அலோ பண்றாங்க. ஏன்னா உங்க தாய் குளம் தான் தளபதி அவர்களுடைய
வெற்றிகரமாக பாராட்டணும். எவ்வளவு துணை இருந்தால் அவர்கள் இத்தனை நாட்கள் உழைப்பார்கள். நான்லாம் ரொம்ப சோம்பேறிங்க, தப்பா எடுத்துக்காங்க. நான்லாம் சுக்கா அப்படி பட்டும் படாமே பாடணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்கு அனாவசியமா? எவனும் சொல் பேச்சு கேட்க போறதில்ல. நம்ம வீட்டிலேயே சொல் பேச்சு கேட்கலன்னா வெளியே கேட்பான். மகனே கேட்கிற மாதிரி நடிக்கிறான ஒழிய மகன் கேட்க மாட்டான், சும்மா நடிப்பாங்க. உண்மையை சொல்றேன். அதனால நான் வெக்ஸ் ஆயிட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாங்க 35வது வயதிலேயே எனக்கு சில அரசியல்வாதிகள் என் ஞான கண்ணை திறந்தார்கள். எவ்வளவு ஒரு அரசியல்வாதி பேர் சொல்லக்கூடாது. பெட்ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த பெட்ஷீட் மாத்தியே 1 மாசம் இருக்கும், சேவ் பண்ணி ஒரு 2 மாசம் இருக்கும், பெட்ஷீட் போறதுக்கு ஒரு பேக்ல வச்சுக்கிட்டு அவர்கள் போராடிய ஒரு மவுண்ட் ரோட்டில் நான் பார்க்காத காட்சியா? கடைசியிலே அவர்களுக்கு எத்தனை பேர் வந்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பாடுபடுகிறார் என்றால் அவர் உடம்பில் அல்கோரிசம் ஓடுகிறது. இருக்கு பாருங்க, அல்கோரிசம் தளபதி அவர்கள் உடம்பில் ஓடுகிறது. கலைஞர் உடம்பிலிருந்து அந்த அல்கோரிசம் தளபதிக்கு வந்துவிட்டது. தளபதிக்கு பிறகு அவருடைய மகன் உதயநிதி அவர்களுக்கும் வரும். ஜீவோடு நாம நினைச்ச மாதிரி நம்ம பையன் எடுக்க மாட்டாங்க. அவன் இருக்கிறான் என்று சொன்னால், நாட்டுக்கு உழைக்கிறான் என்று சொன்னால், எல்லாம் பிரபஞ்சம் செய்கின்ற வேலை. நம்ம தனியா செய்ய முடியாது. நாம் தனியாக பாடுபட்டு செய்ய முடியாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும். நிச்சயமாக சொல்லுகிறேன். ஹிந்தி என்பதற்கு நான் ஜோதி அல்ல. ஹிந்தி படம் அப்படி பார்ப்பேன். ராஜ்கபூர் நக்கீஸ் படம் எல்லாம் அப்படி. என் காலத்துல அமிதாப் பச்சன், சஞ்சீவ் குமார், ஹிந்தி படம் ஒண்ணு விட மாட்டேன், அது வேற. ஆனால் அந்த மொழியை கொண்டு வந்து சேர்த்து நம்ம மொழியை அழிப்பதற்கு பார்க்கின்ற அந்த வேலைதான் அந்த ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி தெரியாம எங்கேயுமே போக முடியல. ஏன் நான் போலையா? எங்க வேணாலும் போலாமே. நம்ம தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு போகலாம். அப்படி ஹிந்தி தெரிஞ்சிருந்தா எதுக்கு வடநாட்டுல இருந்து இத்தனை பேர் நம்ம இங்க வேலை பார்க்கலாம்? பேராசிரியர் அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்னார். அன்பழகன் அவர்கள் பீகாரிலும் மத்திய பிரதேசிலும் ராஜஸ்தானிலும் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸை மூடி விடுங்கள், நாங்கள் ஹிந்தி கற்றுக்கொள்வோம் என்று சொன்னார். அங்கேயே இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் திறந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்க நாம் வளர்ந்த பிறகுதானே அவர்களெல்லாம் இங்க வேலைக்கு வருகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டு ஜனத்தொகையை விட பீகார்காரன் ராஜஸ்தான்காரனுடைய ஜனத்தொகை அதிகமாகும். ஏன்னா நம்ம வேலையே செய்யறது. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ரஷ்யாவிலேயே அதான், சைனாவிலேயே அதான். நான் போய் பார்த்தேன் ரஷ்யா சைனாவில். அந்த தேசத்திற்குரியவன் நாட்டுக்குரியவன் சரியாக வேலை செய்வதே இல்லை. இதே ஒரு வடநாட்டுக்காரர்கிட்ட கேட்டேன்னா, ஏன் அப்படி இருக்கீங்க, நீங்கெல்லாம் படிக்க வச்சுட்டீங்க, அதனால ஒரு பேர் வேலை செய்ய மாட்டேங்கிறான், நாங்கெல்லாம் படிக்காதவங்க உங்ககிட்ட வந்து வேலை பார்க்கிறோம். காலையில் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை சலிக்காமல் ஒரு சப்பாத்தியை உணவு வச்சுட்டு வேலை பார்க்கிறான். நாம் உழைக்க வேண்டும். உழைக்க பிறந்தவர்கள் நாம், படிக்க பிறந்தவர்கள் நாம். அண்ணா சொல்லுவார், திராவிட நாடு இப்படி புரியிக்கிட்டே வரும், பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட அண்ணாவை பெற்ற இந்த நாடு, தந்தை பெரியார் பாடுபட்ட நாடு. எல்லாம் கேள்வி செய்யலாம், என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் இந்த பிரபஞ்சம் எடுத்த முடிவு யாரை முதல்வராக்கி இருக்கிறதோ, யாருக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறதோ அவர் மிக சரியாக செய்கிறார், சரியாக வழி நடத்துவார், பெண்களுக்கு ஆதரவு கொடுப்பார். எல்லாம் என்னைய கூட தான் அப்பாங்கிறாங்க, என்னைய கூட தான் அப்பாங்கிறாங்க நிறைய பேர். உண்மை. 26 வயசு ஆகுது, என்னப்பா எப்படி பாருங்கிறாங்க. ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணாவா அண்ணாங்க, தந்தை பெரியார்னாங்க, ஊவை சாமிநாதன் இருந்தாங்க, காந்தி தாத்தான்னாங்க, நேரு மாமாங்க. இதெல்லாம் ஒரு பிரியத்தில் சொல்லுவாங்க. நிறைய போய் கிண்டல் செய்வது. இப்ப நக்கல் அடிக்கிறதெல்லாம் வேலையாவே போச்சு எல்லாருக்கும். யாருக்கு சிந்தனை இல்லை, படிப்பு இல்லை, வரலாற்றை படிப்பதே இல்லை, வரலாறு தெரியவே இல்லை, திராவிட வரலாறே தெரியவில்லை.
அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில், ஒரு செல்போன் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் போராட வேண்டியது நிறைய இருக்கிறது, தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது, பேச வேண்டியது நிறைய இருக்கிறது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அமைச்சர் அவர்கள், சேர்பாபு அவர்களுக்கு மார்ச் மாசம் 1ஆம் தேதி தலைமையுடைய பிறந்த நாளைக்கு நான் இதுக்கு முன்பே எத்தனையோ ஆண்டுகள் பேசியிருக்கிறேன். 25 ஆண்டுகளாக பேசிக் கொண்டு வருகிறேன். அவர் இன்னும் எனக்கு ஒரு ஆசை, திமுகவினுடைய 100வது வயசுலேயே நான் இருக்கணும்னு ஒரு ஆசை. நல்ல சித்தரிக்கணும் தெரியும். அதெல்லாம் போட்டுக்கிட்டு மட்டி பிடிச்சு பிடித்து 100வது வருஷத்தை நான் கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நடக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஆட்சி அதுவரை நடக்கும் என்று நம்புகிறேன். 100வது ஆண்டு கொண்டாடுவோம், மிக சிறப்பாக கொண்டாடுவோம். அதில் நான் பேசுவேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.